யூடியூப் நேயர்களுக்கு நடிகை பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது ரகசிய போலீஸ் 115 மற்றும் கௌரவம். சிவாஜி கணேசன் நடித்த கௌரவம் படம் தமிழ்நாட்டில் 5 ஊர்களில் 5 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடியது. ரகசிய போலீஸ் 2 தியேட்டரில் தான் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் சிவாஜி ரசிகர்கள் எல்லாம் கௌரவம் படத்தை பற்றி அது ஒரு பயங்கரமான வெற்றி படங்கிற மாதிரி தாம் தூம்னு குதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது பெரிய வெற்றி படமாக. சரி, நம்ம ரகசிய போலீஸை தோல்வி படம்னு சொல்கிறாங்க. அவங்க தோல்வி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரகசிய போலீஸ் ஓடினதையும் கௌரவம் அவங்களுக்கு கொடுத்தது தான், அவங்க முரசில் கொடுத்தது தான் நம்ம எடுத்து அப்படியே போட்டிருக்கோம். எத்தனை நாள் ஓடிச்சு, எத்தனை தேட்டரில் ஓடிச்சு என்ற விவரம் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ரகசிய போலீஸ் ஓடினதே வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ தெரியும். ரகசிய போலீஸ் 115 முதல்ல ஓடினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ரகசிய போலீஸ் 115 இன்றைக்கும் அதை டிஜிட்டல் பண்ணி எல்லா திரையரங்கிலும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அந்த படம். ஆனால் கௌரவம் போன இடம் தெரியாது. போன இடத்துல புல் முளைச்சி போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் வெளியே வரவே இல்லை. அவங்க என்ன ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. கௌரவம்னா அப்படி ஒரு வெற்றி படம் அப்படின்னு. சரி, நம்ம அதை பற்றி இப்போ பார்ப்போம். கௌரவம் அது 1973 தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரகசிய போலீஸ் திருச்சி ஜூபிடர்லேயும் சேலம் ஓரியண்டல்லையும் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் அவங்க படம் சென்னையில் சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி, வழக்கமான தேட்டர் தான். சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி, அப்புறம் மதுரை சிந்தாமணி, சேலம் சாந்தி, இப்போ அந்த 5 தேட்டரில் 100 நாள் ஓடினதாக சொல்கிறாங்க. 100 நாள் ஓடினது விளம்பரம் வந்திருக்கு, பார்த்தோம் நம்மளும். சிவாஜி கணேசன் அதில் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் தாங்க நல்லா கத்தி நடிச்சிருப்பார். அவர் போடுற கத்தல், காட்டு கத்தல் நம்ம அசோகன் அடிமை பெண்ணில் போடுவார்ல, அதை விட அதிகம். கௌரவம் ஓடிய தேட்டர் பாருங்கள். சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி, மதுரை சிந்தாமணி, சேலம், கோவை, கொழும்பு, யாழ்ப்பாணம் அப்படின்னு அவங்க தேட்டர் கொடுத்துருக்காங்க. 50 நாள் ஓடின தேட்டர்லாம் சேர்த்தான் கொடுத்துருக்காங்க. 100 நாள் 5 தேட்டரில் ஓடிருக்கு. அப்புறம் பாருங்கள், பாண்டிச்சேரி, கரூர் திண்ணப்பா, வில்லிவாக்கம் ராயல், காஞ்சி கிருஷ்ணா, நெல்லை சென்ட்ரல், குடந்தை நூர்மகால், நாகர்கோவில் ராஜேஷ், வேலூர் அப்சரா, ஊட்டி கணேஷ், திருவோடு முத்துக்குமார், கடலூர் நியூ சினிமா. ஆக 22 தேட்டரில் 1612 நாள் ஓடி இருக்கு மொத்தம். அதுக்கப்புறம் அந்த படம் அவ்வளோ 50 நாள் வேற எங்கேயும் ஓடின மாதிரி தெரியல. இதில் அவர் தண்ணியை போட்டுட்டு அவர் என்ன, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரெலாம் எப்படி இருக்கான்னு தெரியல. அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ சத்தம். ரகசிய போலீஸை பாருங்கள். ரகசிய போலீஸ் திருச்சி ஜூபிடர், சேலம் ஓரியண்டல், மதுரை சிந்தாமணி 92, சென்னை பிளாசா, அகசியா, மேகலா சீனிவாசா, கோயம்புத்தூர், ஆத்தூர், நாமக்கல் 10 தேட்டரில் சேர்த்து மொத்தம் 751 நாள் ஓடிருக்கு. அப்புறம் கடலூர், மாயவரம், தஞ்சாவூர், பழனி, நெல்லை, தூத்துக்குடி பாலஸ்தானில் ஓடிச்சு, திருநெல்வேலி பார்வதியில் ஓடிச்சு, பாண்டி, ஈரோடு, தருமபுரி, வேலூர் எல்லாம் சேர்த்து மொத்தம் 1341 நாள் 1341 நாள் ஓடிருக்கு. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா சிதம்பரம், கும்பகோணம், திண்டுக்கல், விருதுநகர், நாகர்கோவில், திருப்பூர், பெங்களூர், இலங்கையில் 4 தேட்டர் 50 நாள் எல்லாம் சேர்த்து 1937 நாள். அது 1612, இது 1937. அதிலே எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வெளிநாட்டெல்லாம் நிறைய ஊரில் போட்டாங்க ரகசிய போலீஸ் 115. ரஷ்யாவில் நல்ல வெற்றி. ரஷ்யாவில் ஒன்ஸ் மோர் கேட்டாங்களாம் அந்த சண்டை காட்சிகளெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி. ஆக ரகசிய போலீஸ் நம்ம பிஆர் பந்துலுக்கு ஒரு சிறந்த வெற்றி படம். கௌரவத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் சி சென்டர்னு ஒன்று இருக்குது. சி சென்டரில் எம்ஜிஆர் படங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். 4 வாரம், 5 வாரம், 3 வாரம் அப்படி கணக்கிலே அடங்காது. அதனால தான் எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க. வசூல் சக்கரவர்த்தின்னு சும்மா சொல்ல மாட்டாங்க. அவர் படம் எப்போவுமே நிற்காது. எப்போவுமே இங்கே விநியோகஸ்தர் ஆஃபீஸில் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ டிஜிட்டல் பண்ணி மறுபடியும் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணாங்க. தூத்துக்குடியும் சத்யா தேட்டரில் போட்டாங்க. பல ஊர்களில் பெரிய பெரிய தேட்டர்லாம் போட்டு இன்றைக்கி வரைக்கும் அது வெற்றி முரசு கொட்டிக்கொண்டே இருக்கிறது ரகசிய போலீஸ் 115. ஆனால் கௌரவம் படம் இன்றைக்கி வரைக்கும் அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. விநியோகஸ்தர் ஆஃபீஸில் தான் போய் பார்த்தாலும் அது சீட்டுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க, உட்கார்றதுக்கு. ரகசிய போலீஸ் 115 நேயர்களே, நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் வேறு ஒன்றை